இதுவரைக்கும் நீங்க கேள்விப்பட்ட ராஜபக்ச குடும்பங்கள் தொடர்பான மோசடிகள்ல இந்த ஒரு வழக்கை பற்றி நீங்க பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா பெரும்பாலானவர்களுக்கு இது என்ன, இது எப்படிப்பட்ட வழக்குன்றது யாருக்குமே தெரியாம இருந்திருக்கும். ஆனா ஒரு மிகப்பெரிய இன்னொரு 6 நாட்கள்ல கொழும்பு உச்ச நீதிமன்றத்துக்கு விசாரணைக்காக வரப்போற ஒரு முக்கியமான வழக்கு. இலங்கைக்குள்ள கொழும்புல ஒரு அழகான கொழும்பு நகரத்துக்குள்ள நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, ஒரு கட்டிடம், கொழும்பு கோட்டையில ஒரு கட்டிடம் நீண்ட நாட்களா முழுமையா கட்டி முடிக்கப்படாம ஒரு பேய் கட்டிடம் மாதிரி இருக்கிறத நீங்க பெரும்பாலும் பார்த்திருப்பீங்க. கொழும்புல போனாக்கள் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த கட்டிடம் த கிறிஸ் ப்ராஜெக்ட் என்று சொல்லப்படுற அந்த கட்டிடத்துல ராஜபக்ச குடும்பத்தில் ஆரம்பிச்சு இன்னும் நிறைய முக்கிய அரசு அதிகாரிகள் வரைக்கும் தொடர்பு பட்ட ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு திட்டத்தினுடைய வழக்கு தான் த கிறிஸ் ஸ்கொயர் ப்ராஜெக்ட். 2016ஆம் ஆண்டு நாமல் ராஜபக்ச கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதுக்கான பிரதானமான குற்றச்சாட்டு இந்த கிறிஸ் ப்ராஜெக்ட் தான். சொல்லப்போனா ஒரு நீண்ட காலமா தொடர்ச்சியான விசாரணைகளுக்குள்ள நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழக்காவும் சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாகவும் பார்க்கப்படுறதுதான் இந்த கிறிஸ் ஸ்கொயர் ப்ராஜெக்ட்ன்றது. ஒருவேளை இந்த குற்றச்சாட்டு விசாரணைகள்ல நிரூபிக்கப்படுமா இருந்தா இதுல நேரடியா தொடர்பு பட்டிருக்கிற நாமல் ராஜபக்சவுக்கு என்ன நடக்கும்ன்றத இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். ஸோ ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா இந்த வீடியோ முழுமையா இருக்க போது வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் இது எப்படி ஆரம்பிச்சது, இப்ப எப்படி போய்கொண்டிருக்கின்ற வரைக்கும், இன்னும் 6 நாள்ல வரப்போற அந்த வழக்கு விசாரணை எப்படி நடக்க போகுதுன்ற வரைக்கும் உங்களுக்கு தெளிவா முழுமையா புரியும். என்ன விஷயம் வேண்டா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் VK கரிகாலன். அதே நேரத்தில் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு 15 புதுசாக வந்து பார்த்துக்கணும் சொன்னால் தொடர்ச்சி இந்த மாதிரி இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் நியூஸ் அல்லது சப்டெக்ட்ஸ் எல்லாமே தொடர்ச்சியாக பார்க்கணும்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உடனே கொடுங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சுன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணிக்கிட்டு சொன்னால் அந்த ப்ரொஃபைல் இங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணது மட்டும் இதோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இலங்கைக்கு ஒரு தனித்துவமான அடையாளமா உருவாக்குறதுக்காக ஒரு லேண்ட்மார்க் மாதிரி இப்ப எப்படி மலேசியால ஒரு பெட்ரோனஸ் டவர், ஒரு பெட்ரோனஸ் ட்வின் டவர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இலங்கைக்கும் ஒரு தனித்துவமான அடையாளமா ஒரு கட்டடம் இருக்கணும்ன்ற நோக்கத்துல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் த கிறிஸ் ஸ்கொயர் கொழும்பு என்ற ஒரு ப்ராஜெக்ட். இந்த கட்டிடம் கட்டப்பட ஆரம்பிக்கப்பட்ட நேரத்திலேயே ஏகப்பட்ட சர்ச்சைகளுக்குள்ள நிறைய அரசியல் தலையீடுகள், நிறைய அரசு அதிகாரிகளினுடைய ஊழல்கள், பணப்பரிமாற்றங்கள், லஞ்சம் கொடுத்ததுன்னு சொல்லி ஏகப்பட்ட சர்ச்சைகளுக்கு மத்தியில தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த கிறிஸ் ப்ராஜெக்ட்ன்றது தொடர்ச்சியா போய்கொண்டே இருக்குது. இந்த கட்டிடம் யாரால கட்டப்பட்டது, என்ன திட்டத்தோட ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொன்னா இந்தியாவை மையமாக கொண்ட கிறிஸ் குரூப் என்ற ஒரு நிறுவனத்தினால $650 மில்லியன் பண முதலீட்டுல ஹோட்டல்ஸ், அபார்ட்மெண்ட்ஸ், வீட்டு தொகுதிகள், இன்னும் நிறைய முக்கியமான என்டர்டைன்மெண்ட் சிஸ்டத்தோட சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வகையில தனித்துவமான ஒரு அடையாளமா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மலேசியாவினுடைய பெட்ரோனஸ் டவர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஒரு 4 கட்டடங்கள், 2 கட்டடங்களை இணைச்சோம். இப்ப நீங்க இந்த படத்துல பாக்குற இதுதான் அந்த கட்டடம் முழுமையா கட்டி முடிக்கப்பட்டதுக்கு பிறகு வெளியே வரும் என்று சொல்லப்பட்ட ஒரு முழுமையான டிசைன். இந்த திட்டத்தோட தான் இந்த கட்டடம் முதலா இந்தியாவை மையமாக கொண்ட ஒரு நிறுவனத்தினால ஆரம்பிக்கப்படுது. இந்த கட்டிடத்தை கட்டுறதுக்காக கொழும்புல கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய 4 ஏக்கர் நிலப்பகுதி, அதாவது 4.9 பில்லியன் ரூபாவுக்கு, கிட்டத்தட்ட 5 பில்லியன் ரூபாய் பணத்துக்கு 99 வருட லீஸுக்கு அந்த நிலப்பகுதி இலங்கையினுடைய அரசாங்கத்தால இந்த கிறிஸ் குரூப் என்ற நிறுவனத்துக்கு வழங்கப்படுது. கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் அந்த நிலப்பரப்பு மட்டும், கொழும்பினுடைய மையப்பகுதியில 4 ஏக்கர் நிலப்பரப்பு மட்டும் 99 வருட குத்தகைக்கு, லீஸுக்கு அந்த நிறுவனத்துக்கு 500 கோடி ரூபாய்க்கு வழங்கப்படுது. இவர்கள் திட்டமிட்ட மாதிரியே அந்த இடத்துல அந்த கட்டிடத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். கட்ட ஆரம்பிச்சு ஒரு பகுதியான ஒரு கணக்கான அளவு வரும்போதே முதலாவது பிரச்சனை வருது. அந்த 500 கோடி ரூபாய் பணம் இருக்கு தானே, 5 பில்லியன் இலங்கை ரூபாய், அந்த பணம் முழுமையா அந்த நிலத்துக்கு அந்த நிறுவனத்தால செலுத்தப்படலன்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஆரம்பத்தில் வெளியே வர ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகுதான் 2013ஆம் ஆண்டு 2014ஆம் ஆண்டு காலகட்டங்கள்ல இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போதே இதுக்குள்ள ஏகப்பட்ட சர்ச்சைகள் உள்ளாகி இருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி பரவ ஆரம்பிக்குது. அது எப்படி என்று சொன்னா, இலங்கையினுடைய முக்கியமான பெரிய பெரிய அரசியல்வாதிகள், அரச அதிகாரிகள், இன்னும் நிறைய முக்கியமான நபர்கள் எல்லாரும் இந்த கட்டடத்தை ஆரம்பிக்கிறதுக்காகவும் அந்த நிலப்பரப்பை வாங்குறதுக்காகவும்
சப்போர்ட் பண்றோம்ன்ற பேர்ல, அதுக்காக நாங்க ஆதரவு வழங்குறோம்ன்ற பேர்ல 400 மில்லியன் ரூபாய் பணத்தை லஞ்சமா பெற்றதா சொல்லி ஒரு பெரிய ஒரு சர்ச்சை இந்த கட்டடத்தை சுத்தி உருவாகுது. அந்த சர்ச்சை உருவாகும் போதே அந்த கட்டடத்தினுடைய வேலைப்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தப்பட ஆரம்பிக்குது. இந்த திட்டத்தின் மேல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது இன்னொரு முக்கியமான சம்பவம் நடக்குது. என்னன்னு சொன்னா, அந்த திட்டம் தொடர்பான நிறைய ஆவணங்கள், இவர்கள் எங்கெல்லாம் காசு கொடுத்திருக்கிறார்கள், எவ்வளவு உண்மையிலேயே இதுக்குள்ள முதலீடு செய்யப்பட்டிருக்குது, எவ்வளவு பணம் உள்ள வந்திருக்குது, எவ்வளவு பண பரிமாற்றங்கள் நடந்திருக்குன்ற இது தொடர்பான முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் அந்த கிறிஸ் குரூப்ல இருந்து காணாமல் போகுது. அதுக்குள்ள வேலை செய்த அதிகாரிகளே அந்த ஆவணங்களை காணாமலாக்கினதா ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இந்த விடயம் பெரிய அளவுல பேசப்பட ஆரம்பிச்சதும், கொழும்பினுடைய ஒரு மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்துக்குள்ள லஞ்ச ஊழல்கள் பணப்பரிமாற்றம் என்று சொல்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஆரம்பத்திலேயே முன்வைக்கப்பட்டோன்னு இலங்கையினுடைய ஊடகங்கள் எல்லாம் இது பரவலா பேசப்பட ஆரம்பிக்குது. அது பேசப்பட ஆரம்பிச்சதும் இலங்கையினுடைய நிதியமைச்சு ஒரு தனியான விசாரணையையும், இலங்கையினுடைய சிஐடியினர் குற்றப்புலனாய்வு பிரிவினர் இன்னொரு பக்கமான தனித்தனியான விசாரணைகளை இந்த கிறிஸ் ப்ராஜெக்ட் தொடர்பா ஆரம்பிக்கிறார்கள். அந்த விசாரணைகள்ல சிஐடியினரால முன்வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு தான் நாமல் ராஜபக்ச இந்த கிறிஸ் ப்ராஜெக்ட் தொடர்பா ஒரு பணப்பரிமாற்ற குற்றச்சாட்டுல உள்ளாகி இருக்கிறார் சொல்லி ஒரு விடயத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அதாவது 70 மில்லியன் ரூபாய் பணம் நாமல் ராஜபக்ச நேரடியாக தொடர்புபட்ட ஒரு குற்றச்சாட்டா இந்த கிறிஸ் ப்ராஜெக்டுக்குள்ள நடந்திருக்கான்னு சொல்லி ஒரு விடயம் முன்வைக்கப்படுது. இப்பதான் நாமல் ராஜபக்ச உள்ள வரார். இது எப்படி நடக்குதுன்னு சொன்னா, இலங்கையினுடைய பணப்பரிமாற்ற மோசடிகள் குறித்த விசாரணைகளை மேற்கொள்ற போலீஸ் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு FCID ஃபைனான்சியல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்டால இலங்கையினுடைய பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழே ஒரு விசாரணை நாமல் ராஜபக்ச மேல மேற்கொள்ளப்படுது. இந்த FCID விசாரணையிலிருந்து வெளியாகின தகவல் என்னன்னு சொன்னா, நாமல் ராஜபக்ச எப்படி இதுக்குள்ள உள்ள வந்திருக்கிறாருன்னு சொன்னா, இந்த கிறிஸ் குரூப் இருக்குதானே, அந்த கிறிஸ் குரூப்பினுடைய CEO-ஆன RP குப்தா என்றவர்கிட்ட நாமல் ராஜபக்ச ஒரு ரக்பி டோர்னமெண்ட் நடத்துறதுக்காக ஒரு நிதி ஆதரவு கோர்றார். எங்களுக்கு ஒரு ரக்பி டோர்னமெண்ட் நடத்த போறோம். நாமல் ராஜபக்ச அதே மாதிரி நாமல் ராஜபக்சனுடைய 2 சகோதரர்கள் 3 பேருமே ரக்பி விளையாடக்கூடியவர்கள்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அந்த ரக்பி டோர்னமெண்ட் ஒன்றை நடத்துறதுக்காக நிதி ஆதரவு தாங்கன்னு சொல்லி ஒரு பணத்தொகையை RP குப்தா என்றவர்கிட்ட இந்த CEO-ட்ட வந்து நாமல் ராஜபக்ச கோர்றார். அதே மாதிரி அந்த RP குப்தான்றவரும் இந்த கிறிஸ் குரூப்பினுடைய CEO-வும் 70 மில்லியன் ரூபாய் பணத்தை நேரடியா நாமல் ராஜபக்சவனுடைய கணக்குக்கு அனுப்பாம இலங்கைக்குள்ள இருக்கிற இன்னொரு சர்ச்சைக்குரிய ஒரு பிசினஸ்மேன் நிமல் பெரேரான்ற இவரும் ஒரு பயங்கர சர்ச்சையான நிறைய வழக்குகள்ல சிக்கின ஒரு நபரா சொல்லப்படுறவர். இவருடைய நிமல் பெரேரான்ற ஒரு வணிகர்னுடைய வங்கி கணக்குக்கு 2 கணக்குகளுக்கு 2012ஆம் ஆண்டுல அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரையான இந்த காலகட்டங்கள்ல 70 மில்லியன் ரூபாய் பணம் இவருடைய கணக்குக்கு மாற்றப்படுது. அந்த பணம் திரும்பவும் 2013ஆம் ஆண்டுல மே மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரையான இந்த காலகட்டத்தில் சூப்பர் செவன்ஸ் ரக்பி டோர்னமெண்ட் என்ற ஒரு போட்டி நடந்த காலப்பகுதியில நாமல் ராஜபக்சனுடைய கணக்குக்கு இந்த நிமல் பெரேராவால திரும்ப மாற்றப்படுது. 2012ஆம் ஆண்டுல அக்டோபர் மாதத்துல இவர் நிமல் பெரேராவுடைய கணக்குக்கு வருது. அதே பணம் 2013ஆம் ஆண்டு மேலிருந்து ஜூன் வரையான காலப்பகுதியில நாமல் ராஜபக்சனுடைய கணக்குக்கு அந்த ரக்பி டோர்னமெண்ட் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நாமல் ராஜபக்சனுடைய கணக்குக்கு அந்த பணம் மாற்றப்படுது. அதுவும் 2 பகுதியா மாற்றப்படுது. இந்த விஷயம் FCID விசாரணைகள்ல அந்த அதிகாரிகளால கண்டுபிடிக்கப்படுது. அது கண்டுபிடிக்கப்பட்டு தான் 2016ஆம் ஆண்டுல நாமல் ராஜபக்ச கைதும் செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு ரிமாண்ட் பண்ணப்பட்டு விசாரணைக்கு முன்படுத்தப்பட்டிருந்தார். அந்த விசாரணைகள்ல நாமல் ராஜபக்ச இந்த 70 மில்லியன் ரூபாய் பணம் தொடர்பா அவர் கொடுத்த வாக்குமூலம் என்னன்னு சொன்னா, தான் அந்த பணத்தை வாங்கி முழுமையா அந்த ரக்பி டோர்னமெண்ட் நடத்துறதுக்காக தான் பயன்படுத்தினதா சொல்லியிருக்கிறார். அந்த 70 மில்லியன் ரூபாய் பணமும் அந்த போட்டிகளுக்காகவும் மிஞ்சிய பணம் அந்த டோர்னமெண்ட் நடத்தின டீம் இருக்குதானே சூப்பர் செவன்ஸ் அந்த டீமுக்கு தான் கொடுத்ததாகவும் ஒரு விடயத்தை ஒரு வாக்குமூலத்தை வந்து அந்த விசாரணைகளை சொல்லியிருக்கிறார். அந்த FCID அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள்னு சொன்னா, நேரடியா அந்த சூப்பர் செவன்ஸ் டீமிட்ட போய் அவர்கள்ட்ட இது தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கும் போது அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் சொன்னா, நாமல் ராஜபக்சவால அப்படி எந்த பணமுமே தங்களுக்கு வழங்கப்படல, வழங்கப்பட்ட பணமும் தங்களால மறுக்கப்பட்டதா ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். அவர் செலவழிக்கவும் இல்லை, இந்த பணம் வந்து எங்களுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லையென்ற மாதிரி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு பிறகுதான் FCID அதிகாரிகள் ஒரு முடிவுக்கு வரார்கள். இந்த பணம் 70 மில்லியன் ரூபாய் பணமும் நாமல் ராஜபக்ச வாங்கி அந்த பணத்தை முழுமையா தன்னுடைய சொந்த தேவைக்காக தான் பயன்படுத்தியிருக்கிறார்.
என்று சொல்லி ஒரு முடிவை, ஒரு குற்றச்சாட்டை அவர்களுடைய அறிக்கைகளில் நீதிமன்றத்துக்கு முன்வைக்கிறார்கள். இதுல ஏற்கனவே சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த நிமல் பெரேரான்றவர், அந்த பிசினஸ்மேன் அவருடைய கணக்கை விசாரிக்கும் போது அவருடைய கணக்குகளில் வரவு வைக்கப்படாத, கணக்கில் காட்டப்படாத இன்னும் அதிகமான வெளிநாட்டு பணங்கள் அந்த பேங்குக்கு வந்ததா சொல்லியும் இன்னொரு படியும் கண்டுபிடிக்கப்படுது. அதே மாதிரி நாமல் ராஜபக்சவுக்கு பின்னாலையும் இந்த பணம் எப்படி இவர் செலவழிச்சார், இந்த பணம் எங்க இல்லாட்டி பதுக்கி வைக்கப்பட்டிருக்கான்ற விசாரணைகளும் தொடர்ச்சியா FCID அதிகாரிகளால முன்னெடுக்கப்படுது. இந்த 70 மில்லியன் ரூபாய் நாமல் ராஜபக்சவுக்கு கொடுக்கப்பட்ட பணம்ன்றது வெறும் ஒரு பகுதி மட்டும்தான். இந்த 650 மில்லியன் US முதலீட்டுல ஆரம்பிக்கப்பட்ட இந்த கிறிஸ் ஸ்கொயர்ன்ற இந்த கட்டிடத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வெறும் ஒரு பகுதியான பணம் மட்டும்தானே தவிர, இதுக்கு பின்னால இன்னும் அதிகமான அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் எல்லாருமே தொடர்பு கொண்ட நிறைய சர்ச்சைகளும் நிறைய ஊழல்களும் இதுக்குள்ள இருக்கலாம்னு சொல்லித்தான் CID-னால ஒரு விடயம் இன்றைக்கு வரைக்கும் சொல்லப்படுது. நீண்ட காலமா ஒரு இழுபறி நிலைமையிலேயே, ஒரு நிலுவையிலேயே போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கா இந்த வழக்கு இப்ப வரைக்கும், இப்ப இன்னும் 6 நாட்களில் செப்டம்பர் 26ஆம் தேதி கொழும்பு உச்சநீதிமன்றத்துக்கு வரப்போற இந்த வழக்கு இன்றைக்கு வரைக்குமே ஒரு முடிவில்லாத வழக்காக தான் தொடர்ச்சியா மாறி போய்கொண்டே இருக்குது. இதுவரைக்கும் நாமல் ராஜபக்ச மேல முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்குள்ள இந்த கிறிஸ் ப்ராஜெக்ட் தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருக்கிற 70 மில்லியன் ரூபாய் பணப்பரிமாற்ற குற்றச்சாட்டுன்றது கொஞ்சம் ஆணித்தனமான குற்றச்சாட்டாக சொல்லப்படுது. ஏன்னு சொன்னா இதுக்கான ஆதாரங்கள் நாங்கள் வெளிப்படையாவே பார்க்கும்போது கொழும்புல அவ்வளவு பெரிய கட்டணம் கட்டப்பட்டு அரைக்குறையான நிலைமையில நிற்கப்படுதுன்னு சொன்னா கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு ஆதாரமாகவும், அதே மாதிரி உள்ள காணாமலாக்கப்பட்ட நிறைய ஆவணங்கள் ஏற்கனவே இல்லாமல் இருந்தாலும் இந்த வாய்மொழி மூலமான இந்த சொல்லப்பட்ட இந்த பிசினஸ்மேன் சொன்ன அந்த அவருடைய வாக்குமூலமாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி இந்த நிறுவனத்துக்குள்ள வேலை செய்த அதிகாரிகள் குறிப்பிட்ட வாக்குமூலங்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே நிறைய ஆவணங்கள் இவருக்கு எதிரானதா இருக்கிறதாவும் ஒரு விடயம் சொல்லப்படுது. ஒருவேளை இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் நீதிமன்றத்தால உறுதிப்படுத்தப்படுமா இருந்தா இதுல நேரடியாக தொடர்பு பட்டிருக்கக்கூடிய நாமல் ராஜபக்ச சிலவேளை கைது செய்யப்படலாம் என்று சொல்லி ஒரு விடயமும் இப்ப பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ இதுதான் இலங்கைக்குள்ள ஒரு தனித்துவமான, ஒரு மிக பிரம்மாண்டமான தனித்துவமான ஒரு அடையாளமாக உருவாக்குறதுக்காக திட்டமிட்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டதிலேயே மிக மோசமான ஒரு திட்டமாக மாறி இருக்கிற த கிறிஸ் ஸ்கொயர் கொழும்புன்ற இந்த ப்ராஜெக்ட். இப்போ இந்த கட்டிடம் முழுமையாக கட்டி முடிக்கப்படாமையும் அது இடிக்கப்படாமையும் அழகான கொழும்பு நகரத்தில் ஒரு அவலட்சணமான தோட்டத்தில் கிட்டத்தட்ட அதை பார்க்க போனால் ஒரு நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், ஒரு பேய் கட்டிடம் மாதிரி தான். நான் சொன்ன மாதிரி இதை நான் திரும்ப திரும்ப சொல்லணும்னு சொல்லி நினைக்காதீங்க. ஆனால் ஒரு சுற்றுலா மையமாக இருக்கக்கூடிய கொழும்புல அவ்வளவு அறகுறையாக இருக்கக்கூடிய கட்டிடம்ன்றது உண்மையிலேயே நகரத்துக்கு ஒரு அவலட்சணமான தோட்டத்தில் இருக்கிறதா தான் நிறைய ஊடகங்கள் இன்றைக்கு வரைக்குமே கருத்துக்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்டடத்தை முழுமையாக கட்டி முடிக்கணும்னு சொன்னால் இதுக்குள்ள இவ்வளவு சர்ச்சைகள், இவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்குன்னு சொன்னால் இதன் நிலைமை எப்படி இருக்கும்? இந்த கட்டடம் உண்மையிலேயே சரியான அளவிலான சிமெண்ட் போட்டு தான், சரியான அளவிலான மணல் போட்டு தான் இந்த கட்டடம் கட்டப்பட்டதான்றதே முதலாவது கேள்வி. அந்த கட்டடத்துடைய பாதுகாப்பு எப்படி இருக்கும்ன்றது அடுத்த ஒரு கேள்வி. அதனால இந்த கட்டடம் திரும்பவும் முழுமையாக இந்த புதிய அரசாங்கம் இதை ஏற்றுக்கொண்டு கட்டி முடிக்கணும்னு சொன்னால் இந்த கட்டிடம் தொடர்பான முழுமையான மீள் பரிசோதனைகளும் செய்யப்பட்டதுக்கு பிறகுதான் ஒரு முடிவுக்கு இதை முழுமையாக கட்டுறதா இல்லாட்டி எடுக்கிறதான்ற முடிவு அரசாங்கத்தால் எடுக்கப்படும். அப்படிதான் எடுக்கப்படணும். இல்லாட்டி இது பெரிய அளவிலான ஆபத்துக்களை ஏற்படுத்தும்ன்றதும் ஒரு முக்கியமான விடயம். அந்த படத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது. நல்லா 2 கட்டிடங்களை இணைச்சு நான் சொன்ன மாதிரி மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த ட்வின் டவர்ஸ் மாதிரியே ஒரு அழகான அமைப்பில் தான் இருக்குது. ஆனால் அதன் மாதிரியே கட்டி முடிக்கணும்ன்றது தான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி. இவ்வளோ பணத்தை செலவழித்து முக்கியமாக இலங்கைக்குள்ளே வரக்கூடிய முதலீடுகளில் கடந்த கால அரசாங்கங்கள் இருந்த பெரிய ஒரு பிரச்சனையே என்ன, எப்படிப்பட்ட திட்டம் வந்தாலும் அதுக்குள்ளே போய் லஞ்சம் வாங்குறதும் அதுக்கான சப்போர்ட் கேட்குறதும். நாங்கள் இந்த சில பேர் சில மீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் தானே, படத்துலையும் பார்த்துருப்போம். ஒரு போலீஸார்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் போய் மாட்டிட்டா சார் சப்போர்ட் பண்ணுங்கள் சார், சப்போர்ட் பண்ணுங்கள் சார்னு கேட்குறது. அதே மாதிரி எந்த திட்டம் வந்தாலுமே சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டால் யார் கொண்டு முதலீடு செய்வார்கள்? ஆனால் இந்த கிறிஸ் குரூப்ன்றதும் ஏற்கனவே பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு நிறுவனம் தான். இந்தியாவில் பயங்கர சர்ச்சையான ஒரு நிறுவனமாக சொல்லப்படுது. அங்கே சர்ச்சையான ஒரு பணத்தை தான் இங்கே கொண்டு முதலீடு செஞ்சதாகவும் இந்தியாவில் அந்த நிறுவனத்துக்கும் பெரிய பிரச்சனை போய் கொண்டிருக்குது. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனால் வெப்சைட் ஓப்பன் பண்ணப்படுதே இல்லை, அது டேஞ்சர் வெப்சைட்னு சொல்லி எங்களுக்கு அலர்ட் வருது.
ஸோ இப்படித்தான் இந்த கிறிஸ் குரூப்ன்றது இப்போ பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி இலங்கைக்குள்ள போய் கொண்டிருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விசாரணைகள்ல இருந்து என்ன முடிவு வெளியாகுதுன்றதை. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு வச்சிருந்தேன். ஒரு முக்கியமான புதிய விடயத்தை, புதியன்றதை விட ஒரு ஊழலை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொடுப்பீங்கன்னு சொல்ல நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது திட்டங்கள் இலங்கைக்குள்ள சர்ச்சைக்குரியான திட்டங்களாக இருந்தால் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் அதை என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். அது விதமான வீடியோஸை அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு